ஸ்டூடெண்ட் 99 மார்க் எடுத்து 50% ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காமா. அதுக்கு ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரி கிட் இது எல்லாமே கிஃப்டா கொடுத்திருக்காங்க. 50% ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் மீதி பணம் உங்க மாமா தானே கட்டணும். சரளா அவளோட முயற்சினால ஸ்டூடெண்ட் 50% ஃபீஸ கம்மி பண்ணிருக்கா. அது உனக்கு பாராட்டுறதுக்கு மனசு வராது. ஸ்வேதாவை பார்க்க அந்த புது மாப்பிள்ள எக்ஸிட் ஆயிட்டான்னு நம்ம சந்தோஷப்படுறதா இல்ல என்னைக்கும் முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைச்ச பார்வதி விஷயத்த ஒருத்தன் போன் பண்ணி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே அவனை பத்தி யோசிக்கிறதானே தெரியல. அந்த ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க சொன்ன டாக்டர் பத்தி விசாரிச்சா அவனும் அந்த வேலையை விட்டு எங்கேயோ போயிட்டான்னு சொல்றாங்க. ஒருவேளை அவன் தான் நம்மள மிரட்டுறானோ. வெற்றியில அந்த போன் பண்ண அவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் என்கிட்ட சொன்ன விஷயத்த வெற்றி கிட்ட சொல்லிட்டானா. அதுக்கப்புறம் வெற்றிக்கு அபி மேல சாஃப்ட் கார்னர் வந்துருமே. அதுக்கப்புறம் அவன் அலசி ஆராய்ஞ்சி உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது. அதுக்கப்புறம் ஸ்வேதாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிடும். என்னோட மொத்த கனவும் செதறிடும். அபி அந்த கேஸ் இருந்து வெளியில வரதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கிறா. அப்பதான் நமக்கு அகேன்ஸ்டா எந்த எவிடன்ஸ் வெற்றி கையில கிடைச்சாலும் அது அபியோட சதின்னு சொல்லி வெற்றிய என்னால ஈஸியா டைவர்ட் பண்ண முடியும். எப்பயுமே வெற்றியும் ஸ்வேதாவும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இந்தாங்க அத்தை வாங்கிக்கோங்க. அம்மா இந்தாங்க. இந்தாங்கம்மா என் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. அத்தை அம்மா சொல்லுவாங்க நாமெல்லாம் எடுத்து சாப்பிடுறதை விட ஊட்டி விட்டா இன்னும் 2 வாய் சேர்ந்து இறங்கணும். அப்படி சொல்லிதான் எனக்கும் ஊட்டுவாங்க. சார் நீங்க ட்ராக் பண்ண சொன்ன நம்பரும் அதோட லொகேஷன் டீடைலும் கிடைச்சிருச்சு. வெற்றி வண்டியை கொஞ்சம் நிறுத்து. நான் கொஞ்சம் தனியா வெளியே போகணும். நீ கிளம்பிடு. கருணா என்னாச்சு? எங்க போற? கருணாக்கு என்னாச்சு? இவ்வளவு பதட்டமா எங்க போறான்?